வணக்க நண்பர்களே, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் எத்ராட் கடற்கரைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் போயிருந்த நாங்கள் பேர்க் கடற்கரைக்கு அங்கே குளிரண்டு நாங்கள் குளிக்காமல் வந்துட்டோம். இன்றைக்கு போகிறோம். இன்றைக்கு நல்ல வெதராக இருக்குது. எங்களோட சேர்ந்து 2 நண்பர்களும் பாருங்க. என்னோட சேர்ந்து பாருங்கள், போகிற இடமெல்லாம் நான் காட்டிக்கொண்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகும் இடமெல்லாம் நல்லா வடிவாக காட்டிக்கொண்டு போகிறேன். வாங்க போகலாம். இப்போ சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ சாப்பிட்றதுக்கான இடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பார்ப்போம், நல்ல இடமா தேடி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வெயிலாக இருக்குது. அப்போ நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது நல்ல இடம்னு சொல்லி பார்ப்போம். நல்ல இடத்துல சாப்பிடுவோம். வாங்க எங்களோட சேர்ந்து பயணிப்போம். அழகான சிலி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அதுக்கு பின்னால் போய் நாங்கள் சாப்பிட, ஆனால் அந்த இடத்துல இடம் சரியில்லை. அதால் இடத்தை மாற்றிட்டோம். வேறு இடத்துல போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த இடத்த பார்த்துக்கணும் போவோம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட அப்புறம் ஒரு வாட்டர்மெலன் துண்டு ஒன்று சாப்பிட்றேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. திரும்ப எங்களோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து. அழகான பாலம் ஒன்று தெரியுது பாருங்கள். இந்த பாலத்தால் நாங்கள் போகணும். இந்த பாலத்தை கடந்து போகணும். பெரிய பாலம் ஒன்று, பக்கத்தில் ஆறெல்லாம் இருக்குது. போகிற வழியில் பெரிய வயலெல்லாம் இருக்குது, தோட்டங்கள். இந்த பாருங்கள், மாடு மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் இந்த அழகை ரசித்து கொண்டு போகிறோம். நீங்களும் ரசிங்க.
ஒரே ஒரு பேயாஸ் தான் வரும், 2 யூரோ 80 காசு தான் வரும், 80 சென்டியும் அவ்வளோதான் வரும். வரும்போதும் இதே அளவு தான் வரும். கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கிற நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இப்போ இங்கே வந்து நிற்கோம்னு சொன்னால் கடற்கரைக்கு வந்து நிற்கிறோம். நோம்பண்டி கடற்கரைக்கு வந்து இப்போ குளிக்க போய் கொண்டிருக்கிறோம். நீங்களும் வாங்க, இன்றைக்கு நல்லா இருக்கு வெதர், எல்லாரும் வந்து குளிச்சுட்டு போவோம் வாங்க. நண்பர்களே, இந்த கடல் வந்து நிறைய கல் இருக்கிற இடம் உண்டு. காலெல்லாம் நோகும், நீங்கள் கவனமாக பார்த்து நடக்கணும். இது நோமண்டிக்கு கிட்டே இருக்கிற கடல் தான். சரியாக கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நடக்கிறோம். கடலுக்கு உள்ளேயும் கல் தான் இருக்குது, பார்த்து குளிக்க வேணும், காலெல்லாம் டேமேஜ் ஆகிரும். நண்பர்களே, இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம், வாங்க எங்களோட சேர்ந்து குளிப்போம். நண்பர்களே, சரியான ஆழங்கடல். நாங்கள் தூரம் போகல, இது குளம் மாரி அப்படி உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கும். கல்லும் நிறைய இருக்குது, அதனால் நாங்கள் பெரிய தூரம் போகல. கடலும் குளிராக தான் இருந்தது. நாங்கள் நேரம் 7 மணிக்கு தான் போய் குளித்தோம் நாங்கள். நண்பர்கள், என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல ஜானையோட முகம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் மலை. இந்த மலையோடு சேர்ந்தது தான் இந்த எத்ராட் கடற்கரை. நோமண்டி கடற்கரையிலேருந்து ஒரு குறுகிய தூரம்தான். இங்கே தான் நாங்கள் குளிக்கிறோம். நீங்களும் வந்து சேர்ந்து குளியுங்கோ. இந்த சம்மருக்கு இங்கே தான் வந்திருக்கிறோம்.
இது 2வது கடல். இதோட இனி அடுத்த வருஷம்தான். நன்றி நண்பர்களே. நண்பர்கள் சரியாக கஷ்டப்பட்டு போனால் நடக்கிறதுக்கு பயங்கர காலில் குத்தி போட்டுது. ஒன்றும் செய்யலாது. குளித்து முடித்தாச்சு. இனி கிளம்ப வேண்டியது தான். நண்பர்களே பாருங்கள், கடல் கரையில் ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது. அதை விட கடலுக்குள்ளே ஒரு அனல் மின் நிலையம் ஒன்று இருக்குது பாருங்கள். அனல் மின் நிலையம் அப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க. பாருங்கள், சுற்றி பார்ப்போம். அப்படியே பார்த்து கொண்டு போது அந்த ஜானையோட உருவ தோற்றத்தில் ஒரு மலை ஒன்று வரும் பாருங்க. சரியாக ஜானையை போலே இருக்கும். இந்த இருக்குது, இதுதான் அந்த மலை. சரியாக ஜானையை போலே இருக்கும். இப்போ உங்களுக்கு கிட்ட தெரியுமென்னு நினைக்கிறேன். நண்பர்களே, வந்தால் இந்த ஜானையும் பார்த்து கொண்டு அப்படியே கடலில் குளித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் கல் தான் காலில் கவனமாக இருக்க வேணும். நன்றி நண்பர்களே. இப்போ கடலுக்கு வந்து எல்லாம் பார்த்து முடிஞ்சு நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு. நீங்களும் இந்த சம்மரை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணிட்டேன். இனி அடுத்த நெக்ஸ்ட் இயர் தான் வந்து கடலுக்கு போகலாம். இனி வேறு வேறு நாடுகளுக்கு போய் சுற்றி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. நண்பர்களே, மீண்டும் நாங்கள் அடுத்த சம்மரில் கடலில் சந்திப்போம். சொன்னால் இனி வேறு இடங்கள்ல போய் பார்க்கணும். நண்பர்களை பாருங்கள், எவ்வளோ கார் நிற்குதுன்னு பாருங்கள். நிறைய கார் வந்துருக்குது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிறைய கார் இந்த லைனில் நின்றது. ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு நேஷனல் டேன்னு சொல்கிறதால அந்த நேஷனல் டேக்கு இரவில் வந்து வெடி கொளுத்துவாங்க. அந்த வெடியை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ சனம் வந்து நிற்குது. நண்பர்களை, நாங்கள் கிளம்பிட்டோம். வெடி வந்து தனியாக நான் எடுத்துருக்கிறேன். வெடி கொளுத்தின வீடியோ அதை நான் தனியாக போடுறேன். என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.